चलो நண்பர்களே, லாஸ்ட் வீடியோல நம்ம எப்படி ஃபிபனாச்சி சீரிஸை டைனமிக் ப்ரோக்ராமிங்கை சால்வ் பண்ணலாங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வீடியோல ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா கிளைம்பிங் ஸ்டேர்ஸ்ங்கிற ப்ராப்ளமை எப்படி டைனமிக் ப்ரோக்ராமிங்ல சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல, எல்லா ப்ராப்ளமுக்கும் அப்ளிகபிள் இல்லை. அதுக்கு வந்துட்டு நம்ம கொஸ்டின்ல கவுண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஃபைண்ட் மினிமம் ஆர் மேக்ஸிமம் ஃப்ரம் ஆல் பாசிபிள் சொல்யூஷன், இந்த மாதிரி ட்ரை ஆல் பாசிபிள் சொல்யூஷனுங்கிற வேர்டு இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங்கை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். இப்போ லீட் கோட்ல கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் உடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, you are climbing a staircase, it takes n steps to reach the top. Each time you can either climb 1 or 2 steps. In how many distinct ways can you climb to the top அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டினை நல்லா பார்த்தோம்னா இங்க ஒரு ஹிண்ட் இருக்கு. என்னன்னா how many distinct ways கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து நான் முன்ன சொன்ன மாதிரியே ஒரு கொஸ்டின்ல கவுண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படி இல்லைன்னா do all possible ways இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அங்க டிபி அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம கொஸ்டின்ல இருந்து இந்த ப்ராப்ளம்க்கு டிபி அப்ளை பண்ணலாம்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத கிளியரா பார்ப்போம். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேர் கேஸ்ல ஒருத்தன் 0th ஸ்டெப்ல இருந்து nth ஸ்டெப்புக்கு ரீச் ஆகணும், அதாவது டாப் ஆஃப் த ஸ்டேர் கேஸ்க்கு போகணும். எப்படிலாம் போகலாம் அப்படின்னா, he can jump 1 step, அதாவது either jump 1 step, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பா ஜம்ப் பண்ணி டாப்புக்கு போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு சினாரி எப்படி நடக்குது அப்படின்னா, சேம் 0th ஸ்டெப்ல இருந்து nth ஸ்டெப்புக்கு போகணும். அவன் he can either climb 1 step அப்படி இல்லைன்னா டைரக்டா 2 step, இந்த மாதிரி மேலே ரீச் பண்ணலாம். ஸோ இது ஒன் வே அண்ட் இந்த சினாரியோல ஒன் வே ஆஃப் ரீச்சிங் த டாப் ஆஃப் த ஸ்டேர்கேஸ். அண்ட் அகெயின் இன்னொரு சினாரியோ இருக்கு. அது என்ன அப்படின்னா, சேம் தான், 0th ஸ்டெப்ல இருந்து nth ஸ்டெப்புக்கு போகணும். இங்க அவன் ஸ்டார்டிங்லேயே 2 ஸ்டெப் ஜம்ப் பண்ணிடுறான், தென் 1 ஸ்டெப். ஸோ இது ஒன் வே ஆஃப் ரீச்சிங் த டாப் ஆஃப் த ஸ்டேர்கேஸ். ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு ஸ்டேர்கேஸோடைய லென்த் வந்துட்டு 3ன்னு வச்சுப்போமே. இந்த 3ங்கிற லென்த்துக்கு அவன் 3 வேஸ்ல ரீச் பண்ணலாம். இதே மாதிரி nங்கிற லென்த்துக்கு அவன் எத்தனை வேஸ்ல ரீச் பண்ணலாங்கிறத அவங்க கொஸ்டினா கேட்குறாங்க. இதை ஃபர்ஸ்ட் ரிகர்சிவ் சொல்யூஷனுக்கு ரிகர்சிவ் சூட கோட் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம்க்கு டிபி அப்ளை பண்ணலாங்கிறத பார்த்துட்டோம். இப்போ டிபி அப்ளை பண்றதுக்கு 3 ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ட்ரை டு ரெப்ரசன்ட் த ப்ராப்ளம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, டூ ஆல் பாசிபிள் ஸ்டெப்ஸ் ஆன் தட் இண்டெக்ஸ் அக்கார்டிங் டு த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, இப்போ கொஸ்டின்ல ட்ரை ஆல் பாசிபிள் சொல்யூஷன் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் சம் பண்ணிக்கிறோம், விச் மீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை ஃபைன் மினிமம் ஆர் மேக்ஸிமம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பாசிபிள் சொல்யூஷன்ல இருந்து மினிமமா இருந்தா மினிமம் எடுத்துக்கிறோம், மேக்ஸிமம் இருந்தா மேக்ஸிமம் எடுத்துக்கிறோம். சிம்பிள். ஓகே, ஷார்ட்கட் டு டிபிங்கிற 3 ஸ்டெப்ஸை பார்த்தோம். அதுல இருந்து நம்ம ப்ராப்ளம்க்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்துருந்தோம், ட்ரை டு ரெப்ரசன்ட் த ப்ராப்ளம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ்னு பார்த்துருந்தோம். நம்ம ப்ராப்ளமை இண்டெக்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஒருத்தன் 0th ஸ்டார் கேஸ்ல இருந்து nth ஸ்டார் கேஸ்க்கு ரீச் ஆகணும், அதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். ஸோ அவன் இன் பிட்வீன் 0th to nth ஸ்டார் கேஸ் போறப்போ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு ஒரு ஸ்டெப்ஸியா தாண்டி தான் போய் ஆவான். ஸோ டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு இண்டெக்ஸ் பேஸ்ட்ல தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு டன். செகண்ட் ஸ்டெப் என்னது, do all possible steps on that solution according to the problem statement. நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படி என்னென்ன லாஜிக்கை இங்க அப்ளை பண்ண முடியும்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் f of nங்கிற ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை எடுத்துப்போம்.
இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு இது டாப்ல இருந்து பாட்டம்க்கு வருது. ஸோ அவன் nth பொசிஷன்ல இருந்து 0th பொசிஷனுக்கு ரீச் ஆகுறான். இப்போ இந்த எஃப் ஆஃப் என்னங்கிற ஃபங்க்ஷன் ஒருத்தன் nth ஸ்டார் கேஸ்ல இருந்து 0th ஸ்டார் கேஸுக்கு ரீச் ஆகுறதுக்கு எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் இந்த எஃப் ஆஃப் என்னங்கிற ஃபங்க்ஷனுடைய வேலை. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டியூட்டி. வாங்க. இப்போ ஒருத்தன் nth பொசிஷன்ல இங்க இருக்கான்னு வச்சுப்போமே, அவன் எத்தனை கண்டிஷன்ஸ்ல கீழே போகலாம் அப்படின்னா he can either climb one jump, அதாவது n-1, or he can climb two jump, n-2. இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் என்னங்கிற ஃபங்க்ஷன்ல ரிகர்சிவ் கண்டிஷன்ல எழுதிக்கலாம். he can jump first step f of n-1. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா he can climb f of n-2, அதாவது இதுல இருந்து ஒரு ஸ்டெப் ஜம்ப் பண்ணலாம், இல்லைன்னா 2 ஸ்டெப் ஜம்ப் பண்ணலாம். தென் இப்போ அவன் இந்த 0th பொசிஷனுக்கு ரீச் ஆயிட்டான்னு வச்சுப்போமே, நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா அவன் nthல இருந்து 0th ஸ்டார் கேஸ்க்கு வரணும். ஸோ அவன் 0th வந்துட்டாலே அவன் ஒன் வே டு ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ அது அப்படியே நம்ம இங்க ஒரு பேஸ் கண்டிஷன் எழுதிக்கலாம். இஃப் n double equal to 0, அதாவது 0th பொசிஷனுக்கு வந்துட்டான் அப்படின்னா ரிட்டர்ன் 1. ஸோ நம்ம சொன்ன மாதிரி செகண்ட் ஸ்டெப்ல டூ ஆல் பாசிபிள் ஸ்டெப்ஸ், நம்ம இங்க எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ணியாச்சு. தென் தேர்ட் என்ன ஸ்டெப்பு? இப்போ கொஸ்டின்ல கவுண்ட் ஆல் பாசிபிள் வேஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிகர்சிவ் கண்டிஷனை சம் பண்ணிப்போம். அப்படி இல்ல ஃபைண்ட் மினிமம் ஆர் மேக்ஸிமம் ஆஃப் ஆல் பாசிபிள் வேஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிகர்சிவ் கண்டிஷன்ல மினிமம் ஆர் மேக்ஸிமம் எடுத்துப்போம். நம்ம கொஸ்டின்ல கவுண்ட் ஆல் பாசிபிள் வேஸ் தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணிப்போம்னா ரிட்டர்ன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையும் செகண்ட் ஸ்டெப்பையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் வேஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த 3 ஸ்டெப்ஸுமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனா இங்க ஒரு முக்கியமான எட்ஜ் கேஸ் இருக்கு. என்ன எட்ஜ் கேஸ்னா, லெட்ஸ் சே n equal to 1ங்கிற இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுப்போமே. இப்போ இந்த n equal to 1ங்கிற இடத்துல நிக்கிறப்போ he can either jump 1 step or 2 step. ஆனா 2 ஸ்டெப்னு போறப்போ நம்மளுக்கு என்ன போகுதுன்னா -1ங்கிற இண்டெக்ஸ் வந்துருது. 1 ஸ்டெப்னு போறப்போ 0ன்னு நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடுறோம். ஸோ ஒருவேளை அவன் இஃப் n equal to 1ங்கிற ஸ்டெப்ல நின்னா அப்படின்னா அப்பவும் அவன் ஒன் சிங்கிள் ஜம்ப்ல டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம். ஸோ ஒன் வே. இப்போ நம்மளுடைய ரிகர்சிவ் சூடோ கோட் முடிஞ்சிருச்சு. இதை நல்லா பார்த்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த ஃபிபனாச்சி சீரிஸோடைய ரிகர்சிவ் சூடோ கோட் தான். அதை பட்டி டிங்கரிங் பண்ணி பேஸ் கண்டிஷனை மட்டும் மாத்தி அப்படியே எழுதியிருக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபிபனாச்சி சீரிஸோடைய டேபுலேஷன் அண்ட் ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் சொல்யூஷனை இந்த ப்ராப்ளம்க்கு பேஸ் கண்டிஷனை மட்டும் மாத்தி அப்ளை பண்ணி ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபிபனாச்சி சீரிஸோடைய டேபுலேஷன் கோட் அதுதான் இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கிறேன். இப்போ நம்ம பேஸ் கண்டிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி கோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிபிஎஃப் 0ங்கிறத நம்ம 1ன்னு மாத்திக்கிறோம். ஏன்னா அவன் 0th இண்டெக்ஸை ரீச் பண்ணிட்டாலே அவன் டெஸ்டினேஷனை ரீச் பண்ண மாதிரி. ஸோ டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டான் அப்படின்னா ஒன் வே டு ரீச் த டெஸ்டினேஷன்ங்கிற மாதிரி அர்த்தம். அதனால பேஸ் கண்டிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் ரன் ஆகுதான்னு. சூப்பர், சாம்பிள் டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிடுச்சு. இப்போ எல்லா டெஸ்ட் கேஸ் ரன் ஆகுதான்னு சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி ஃபிபனாச்சி சீரிஸோடைய ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் கோடையும் பேஸ் கண்டிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணி கிளைம்பிங் ஸ்டேர்ஸுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம் ரன் ஆகுதான்னு பார்ப்போம். இதுதான்
ஃபிபனாச்சி சீரிஸ் உடைய ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் கோட் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதுல நம்ம அகைன் இந்த பேஸ் கண்டிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். நம்மளுடைய கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, சாம்பிள் டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிடுச்சு. ஃபுல்லா சப்மிட் பண்ணி பார்ப்போம். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். சூப்பர், எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு. இப்போ ஏன் நான் வந்துட்டு ஃபிபனாச்சி சீரிஸ்ல இருந்து இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே அந்த ஒரு சம்மை பேசிக்கா வச்சுக்கிட்டு நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதனாலதான் அந்த கோடையே அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க போட்டு பேஸ் கண்டிஷன்ல மட்டும் சின்ன சேஞ்சஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமும் ஒர்க் ஆகுதுங்கிறத காமிக்கணுங்கிறக்காண்டி தான் பண்ணேன். ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டியும் சேம் அஸ் தட் ஆஃப் ஃபிபனாச்சி சீரிஸ் தான். ஸோ யாராச்சும் இந்த வீடியோ பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னொரு கிளியரா ஐடியா கிடைக்கும். அவ்வளவுதான் நண்பர்களே. இப்போ எப்படி கிளைம்பிங் ஸ்டேர்ஸ்ங்கிற ஒரு ப்ராப்ளமை ஃபிபனாச்சி சீரிஸ் சொல்யூஷன்ல இருந்து டிபியை வச்சு அப்ளை பண்ணலாங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம்ல டைனமிக் ப்ரோக்ராமிங் சொல்யூஷனை வச்சு எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அன்டில் தென் வரட்டாமாமே.